என்ன வந்தாலே சிரிக்கிறீங்க, என்ன விஷயம்? இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து கவிதா மாதிரி பண்ணி வருத்தப்படுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இங்க எல்லாருமே பேசிட்டாங்க, அழகா பேசிட்டாங்க. இந்த படத்தை பத்தி எல்லாருமே சிறப்பா பேசிட்டாங்க. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாட்டும் பேசணும். அசோக் செல்வன் சொன்ன மாதிரி தான் இந்த படத்தை நாங்கள் நடிச்சிருக்கோம். இது ஒரு சூப்பர் டூப்பர் படம், கண்டிப்பாக நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்றது ஒரு படம் இருந்தாலும், இது உண்மையிலே விக்னேஷ் வந்து கதை சொல்லும் போது நிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்ணதான். ஒரு மியூசிக் சவுண்டு கேட்டு இருந்தது. டக்குன்னு ஒரு ஸ்பீக்கர் எடுத்து வச்சாரு, லேப்டாப் திறந்தாரு, கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு ரீரெக்கார்டிங்கோட ஒரு டைரக்டர் எனக்கு கதை சொல்லியிருக்காருன்னா, ட்ராவல்ட் ஆல்மோஸ்ட் 145-146 ஃபிலிம் சொல்லி விக்னேஷ். ஏன்னா அதோட ஃபீலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, அந்த இமோஷன் வெனி நரேட்ஸ், அதை ஃபீல் இருக்கணும், என்ன சொல்ல போகிறோம் அது உடனே மைண்டில் ஏறணும்னு சொல்லி அவர் அந்த மியூசிக் போடும்போது ஐ நியூ தேர் இஸ் சம்திங் என்ன. ரெண்டாவது தரோவா ஒரு ஸ்டோரி போர்டு வச்சு ரெடி ஆகிட்டார் அவர். நீங்கள் நாளைக்கே ஷூட்டிங் போங்கன்னு சொன்னால் ஷூட் பண்ண தயாராக இருக்கின்ற ஒரு இயக்குனராக தான் நான் விக்னேஷை பார்த்தேன். மெட்டிகுலஸ் இன் இஸ் ப்ரோக்ராமிங், மெட்டிகுலஸ் இன் இஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன். அங்கே வந்தவனை பார்த்தோம். அவர் வந்து நான் நிறைய இடத்துல கம்பேர் பண்ணி பேசிட்டேன். இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வருவான்ற எந்த வித டவுட்டும் எனக்கு கிடையாது. ஒன் ஆஃப் தி மேஜர் ஃபோர்ஸ் ரெக்கன் வித் இன் தி ஸ்டேட் அண்ட் தி கண்ட்ரி, மை நாட் ஹாலிவுட் ஆல்சோ. ரொம்ப ஷார்ப்பாக ஒரு கதையை எடுத்து இப்போ நான் இன்பிட்வீன் பண்ணும்போது ஐ நியூ இஸ் கோயிங் டு பிகம் அ குட் கிரேட் டைரக்டர். விக்னேஷ் ஒரு அடுத்த படம் ஒரு கதை ரெடி பண்ணலாமான்னு கேட்டேன். ஆசையாக விட்டது. உண்மையாக சார் இந்த படத்தை முதல்ல முடிச்சிடறேன்னு அப்படின்னாரு. ஸோ தட் இஸ் அ ட்ரூ டெக்னீஷியன். எடுத்த காரியத்தை முடிப்போம் முதல்ல. டே ஒன் அவர் கதை சொன்னோடனே அப்புறம் முகேஷ் சார் வந்து பேசினாங்க. ஐ எக்ஸெப்டட் டு டூ த ஃபிலிம். ஏன்னா இவர் வித்தியாசமான ஒரு நிறைய படம் பண்ணியாச்சு. நிறைய காப் ஸ்டோரி பண்ணிட்டோம். 150 படம், ஆல்மோஸ்ட் ரீச்சிங் 150 சூன். ஒரு 40 படம் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருப்பேன். இதில் என்ன அப்படி வித்தியாசத்தை கொடுத்துட முடியும்னு சொன்னால், இதில் வந்து ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர், ஒரு வெல் ட்ரெயின்ட் இன் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஆல்சோ டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கு ஒரு இடத்துல. கதையை சொல்ல மாட்டேன் விக்னேஷ், சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன். பேப்பர் கீப்பர் கொடுத்த போறீங்க. ஸோ அதில் வந்து பேசிக்காக வந்து ஒரு முதல்ல பார்த்துருப்பேன், டெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஒரு நாட் டூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு. ஆனால் என் வேலை இதுதான் எனக்கு பிடிக்கும். வேறு யாரும் நடுவில் வந்து இதுவும் பேசிட்டு இருந்தாலே பிடிக்காத ஒரு கேரக்டர் தான் சித்தரிச்சிருக்காரு. அதில் கொண்டு என்கிட்ட தலையில் கட்டினது தான் அசோக் செல்வன். முதல் சீன்லேருந்து வந்து நின்றுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு, இவர் ஏன் கூட்டு போகணும் என் கூட அப்படின்னு கேட்கும் போதெல்லாம், ஏன் கூட்டு போகணும்னு கேட்டவர் கடைசியை பார்த்தா இவர் இருந்தாதான் இவர் வந்து முடிக்க முடியும்னு சொல்லி தியரிட்டிக்கலி சோ ஸ்ட்ராங். ரெண்டு பேரும் எப்படி வந்து ஒரு எரியும் பொடியமா இருந்தவங்க எப்படி ஒன்று சேர்ந்து இந்த குற்றங்களை கண்டுபிடிக்காருன்னு தான் ஸ்டோரி. எனக்கு கொடுக்கப்பட்டதுல வந்து த பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் மேலே கூட மீட்டிங்கில் சொன்னேன், நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த படத்தை பார்க்கணும்னு சொன்னேன். நம்ம நார்மலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜாடரில் பார்க்கும்போது நம்ம தடயங்களை தேடுவோம். ஒரு டாக் ஸ்குவாட் வரும், பரபரப்பாக ஓடும், பாய்ச்சத்தில் போய் நின்றுடும். அப்புறம் வந்து அங்கே இருக்கிற டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கார ஹேர் இருக்கான்னு பார்ப்போம், ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம், தடயங்கள் இருக்கான்னு பார்ப்போம். பட் ஹியர் நீங்கள் வந்து நரேஷன்லேயே சொல்லியிருப்பாரு, அந்த கொலைகாரனுடைய மைண்டுக்குள்ளே போகணும், அவன் எதுக்காக கொலை பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கணும், ஏன் இந்த பொசிஷன் வச்சு மர்டர் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்டு. கல்லூரி நாட்களில் எங்கேயாச்சும் போட்டு தள்ளிட்டாரு யாருன்னு தெரில, அவ்வளோ டீட்டெயிலாக மர்டர் சொல்லியிருக்காரு இந்த படத்தில். எல்லாமே சொன்னாங்க, why can't you have a dead body thrown away somewhere and we'll try to do a promotion for it. சார் பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். சுனில்ஜி was telling me, சார் இந்த டெட் பாடி லைவா போட்டு திடீர்னு எல்லாரும் போய் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி போனா எப்படி சார் இருக்குன்னு கேட்டாரு. நல்லா இருக்கும் சார், உததாமா. ஸோ அந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் இவெண்டட் வித் ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாலாம் பண்ணோம். திடீர்னு இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு திடீர்னு ஒரு ஸ்க்ரீனிங் சவுண்ட் போட்டால் ஒரு மர்டர் பண்ண ஒரு பொண்ணை இங்கே போட்டு வச்சா என்ன நடக்கும், இதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்த்தோம். ஆனால் படம் பார்க்கவும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே த்ரில்லர். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். அப்கோர்ஸ் அசோக் செல்வன், நிக்கிலா எல்லாமே ஒரு லவபிள் பீப்புள் அண்ட் தி வே யூ பெர்ஃபார்ம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இது ரொம்ப சீரியஸ் ஃபிலிம் யாரும் நினச்சாதீங்க. அங்கங்கே அசோக் செல்வன் வந்து என்கிட்ட பேசுகிற விதம், அது ஏதோ உண்மையிலே சரியாக தான் சொல்ல வந்தாலும் எனக்கு பார்க்கும் போது ஒரு சிரிப்பு வர மாதிரி இருக்கும். I will give him a tough look, then he keeps quiet. அது பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெமிஸ்ட்ரியில் போய் தென் ஃபைனலி
ஹவு எல்லாமே ஒரு கிளைமேக்ஸில் போய் ABCDEFGH எல்லாம் ஒன்று சேரும்போது இல்லை விக்னேஷ் பேரில் சொல்லுவாங்க அது எப்படி பண்ணோன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஒரு ஷார்ட் வச்சு பார்க்கணும்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் கொலைகாரன் இல்லையா? யார் கொலைகாரன்? நான் தானே. பர்ஃபெக்ட். அதுதான் அதுதான் ப்ரெஸ். ஆனால் இது மட்டும் வெளியே சொல்லிடாதீங்க. யார்கிட்ட சொல்ல டோன்ட் டெல் எனிபடி தட் ஐ எம் த மர்டரர், நான் தான் சீரியல் கில்லர்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். தட்ஸ் அ சீக்ரெட் பட் ஒன்லி ஃபார் யூ. ஆனால் நீங்கள் நம்ம சகோதரர்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம். ஆனால் வெளியே மட்டும் சொல்லாதீங்க சரத்குமார் தான் சார் மர்டர் பண்ணுறாருன்னு. அவர் எப்படி மர்டர் பண்ணுறதுன்னு காமிக்க போனோம் இல்லையா? அந்த இடத்துல அவர் மர்டர் பண்ணனா இல்லையான்றது தான் கதை. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம், பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். உண்மையிலே மெனக்கட்டு ஐ ஷுட் அப்ரிஷியேட் த அப்ளாஸ் டீம். இட்ஸ் ஃபயர் தே ஆர் ஒர்க்கிங் பிஹைண்ட் த சீன். ஏன்னா ஒரு படத்தை வந்து உருவாக்கின பிறகு they're not sleeping with it. They just want to promote it in such a way it has to reach the right audience. அந்த மக்கள்கிட்ட போய் சென்று அடையணும்னு சொல்லி அந்த ப்ரொமோஷனுக்காக டைம் எடுத்து மெனக்கெட்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி we also doing our best to cooperate with them. அண்ட் பத்திரிகை சகோதரர்கள் நீங்கள் இருக்கீங்க. இப்போ நல்ல திரைப்படம் வர இருக்கிறது. அது ஜூன் 9 தியேட்டரில் போய் மக்கள் வந்து பார்க்கும் அளவிற்கு அதை உருவாக்கி தருவது உங்கள் உதவி வேண்டும், உங்களுடைய அன்பும் பாசமும் வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறது ரொம்ப அரிதாயிடுச்சு. ஒரு மாதம் வெயிட் பண்ணலாம், வந்துடும், OTT பிளாட்ஃபார்ம் வந்துடும் அப்படின்னு நினைக்கின்ற சூழலில் இது வந்து ஒரு சிறந்த படம். தியேட்டரில் போய் பார்க்கணும், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு படம். அங்கே போய் பாருங்க, என்ஜாய் த ஃபிலிம். இந்த கடைசியாக வந்து ஒன்றே ஒன்று வந்து சர்ப்ரைஸ், அது மட்டும் சொல்லி. ஏன்னா கடைசியில் வந்து ஒரு நான் போனதே சொன்னேன் இல்லையா, ஒரு டன் அ சாங், குரூப் சாங் வித் டாப் பாம்பே ஸ்டார்ஸ். அதை சொல்லலை, அது டெலிட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க, அதனால இப்போ சொல்லலை. எனவே என்ஜாய் தி ஈவினிங். தேங்க்ஸ் ஃபார் கமிங். பாய். சக்தி சார், சாரி சார், யூ கிவ் வண்டர்ஃபுல் காம்ப்ளிமெண்ட்ஸ். நீங்கள் தொடர்ந்து வந்து சரத்குமார் சார் நிறைய படம் பண்ணணும்னு சொன்னீங்க. நான் உங்கள் பேனருக்கு வேணால் ஒரு 5 வருஷம் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் சார். அதனால் இப்போ ஓப்பன் ஆஃபர். நீங்கள் சொல்கிற படத்தில் போய் நடிக்கிறேன் சார். அண்ட் குட் ஸ்டோரி. நீங்கள் வந்து ஆல்ரெடி யூ செலக்ட் யுவர் ஸ்டோரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த படத்தை பிடிச்சி நீங்கள் பண்ணியிருக்கும் போது டெஃபினெட்லி இட் மஸ்ட் பி அ குட் ஃபிலிம் இல்லையா? அதனால் டெஃபினெட்லி நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். தொடர்ந்து நிறைய படம் பண்ணுவோம் சார். அதுக்கு நீங்கள் வந்து இந்த இதுலேயே வந்து எஸ்ன்னு சொல்லிடுங்க சார். சொல்லிட்டாரு.